அது பார்த்திங்கன்னா 3000 பிசிலேருந்து 600 ஏடி வரைக்கும் நடந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். From Indus Valley Civilization 2500 BC to 1750 BC to Mauryan Dynasty 3rd century BC, we see a gradual development in art and craft. Artists of the Harappan period were extremely skilled. Mauryan period marked a new beginning in Indian history. Highly polished quality of sculptures, pillars from the Ashokan period are treasure of Indian art. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது 2500 பிசிலேருந்து 1750 பிசி வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துச்சு. அப்புறம் 3rd century பிசியில் பார்த்திங்கனாக்கா மௌரியன் டைனாஸ்டி வந்துச்சு. மௌரியாக்கள் வந்து ஆழ்ந்தாங்க நம்ம இந்தியாவை. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஆர்ட், அதாவது கல்ச்சர் ஆர்ட் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு. பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, ஸ்கல்ப்சர்ஸு இதெல்லாமே பெரிய லெவலில் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹரப்பன் பீரியடில் பார்த்திங்கனாக்கா ஹரப்பாஸ் வந்து நம்மளை ஆழ்ந்துட்டுருக்கும்போது, அப்போ அங்கே ஹரப்பாவில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப திறமசாலிகளாக இருந்தாங்க. அதாட்டம் மௌரியா பீரியடில் இந்த ஆர்ட்டுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு புது வகையான ஒரு ஆரம்பம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு. ஸோ மௌரியன் பீரியட்லேயும் ஹரப்பன் பீரியட்லேயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நம்மளோட இந்தியன் ஆர்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Along with this technically improved style, there was also the traditional of popular folk art which continued in the form of crude mother goddess figures. After the Mauryans, when the Sanghas came to power, they continued with the artistic activity, and we got a great stupa and sculptures of Sanchi in the state of Madhya Pradesh. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அசோகா பீரியடில் பார்த்திங்கனாக்கா இந்தியனோட ஆர்ட் வந்து பெரிய லெவலில் ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு, நல்ல டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டெக்னிக்கலாகவும் நல்ல இம்ப்ரூவ் ஆன ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. அது கூடயே பார்த்திங்கனாக்கா ஃபோக் ஆர்ட், அதாவது நாட்டுப்புற பாடல்கள், இந்த மாதிரி ஃபோக் ஆர்ட்ஸு, அப்புறம் இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அப்புறம் மதர் காடஸோட ஃபிகரு, இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த பீரியடில் தான் செஞ்சாங்க. அப்புறம் மௌரியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா சங்காஸ்ன்னு வந்தாங்க. அவங்க வந்து பவருக்கு வந்தாங்க, அதாவது இந்தியாவை வந்து ஆள ஆரம்பித்தாங்க. அவங்களும் பார்த்திங்கனாக்கா இந்த ஆர்ட் விஷயத்தை எல்லாத்தையுமே நல்லபடியாக அவங்க டெவலப் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கு தான் பார்த்திங்கனாக்கா நம்ம